மாஸ்டர் இப்படி பண்ணலாமா? வெளியே வா, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். என்ன இந்த ஐயா இயேசுவின் நாமத்துல பெண்களை தொட்டு தொட்டு நான் பண்ணுறேன்னு பாக்குறீங்களா? இந்த ஐயா ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி தொட்டு தொட்டு தான் சரி பண்ணுவார். வேதத்துல எந்த இடத்துல ஆண்டவரோ சரி அவரோட சீசர்ல சரி இந்த மாதிரி தொட்டு தொட்டு எங்கேயும் வியாதியை சரி பண்ண மாட்டல. சரி ஐயா வேதத்துக்கு புறம்பாதான் எல்லாம் பண்ணுவாரு. ஆனா வேதத்துல வசனம் என்ன சொல்லுதுன்னா 1 Corinthians 7:1 ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. வேதத்துல ஆண் பெண்ணை தொடக்கூடாது அப்படின்னு போட்டுது. ஆனா ஐயா வேதத்துக்கு புறம்பா எப்படி பெண்களை தொட்டு தொட்டு சரி பண்றாரு இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். அதுவும் போலியான அற்புதங்கள் மூலியமா. வெளியே வா. எந்த அந்நிய ஆவிகளோடு இவள் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாள். ஆவியோட உடன்படிக்கை பண்ணிருக்காளா? என்ன உடன்படிக்கையா? இப்பொழுது நான் உனக்கு ஆணையிடுகிறேன். Leave in the name of Jesus. இப்பொழுது ஐயா பொதுவா ஆணையிட்டது தலையில கை வச்சு ஆணையிடுவாங்க, இல்ல கையில தட்டி ஆணையிடுவாங்க. இதனையா புதுசா உருவிட்டாரு. உடன்படிக்கை பண்ணிருந்தாங்கன்னா இப்படிதான் பெண்கள் மேல இப்படி கை வச்சு ஆணையிடுவீங்களா? விடுங்க. இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் ஆணையிடுகிறேன். இருக்க முடியாது, உன்னால இருக்க முடியாது. ஐயா கை வச்சு சரி ஆகலன்ட்டு இப்போ காலை வச்சு சரி பண்றீங்களா? பெண்களை ஒரு இப்படின்னா கேவலமா எடுத்துட்டாரு. இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்கல்ல? இயேசுவின் நாமத்தில் விடுங்க. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பிசாசு. ஐயா வேதத்துல இந்த மாதிரி பொல்லாத பிசாசை ஓட்டணும்னா பெண்களை உடல் முழுக்க தொட்டு தொட்டு தான் சரி பண்ணோன்னு எங்கன்னா போட்டுதா? இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. வெளியே வா. அந்நிய ஆவிகளோட பண்ணி இருக்கிற உடன்படிக்கைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஐயா பெண்களை இப்படி தொட்டு தொட்டு இயேசுவின் நாமத்தை சொன்னாதான் சரியாகுமா? தொடாம சொன்னா சரியாவதையா? முறிந்து போகிறது, முறிந்து போகிறது. உன்னுகம் முறிகிறது, உன்னுகம் முறிந்தது, உன்னுகம் முறிந்தது இயேசுவின் நாமத்திலே. உங்க வீட்டுல இருக்கிற பெண்களையும் இப்படிதான் தொட்டு தொட்டு சரி பண்ணுவீங்களா? அதையும் நீ வீடியோ எடுத்து போடலாம்ல. வர ஏமாந்த மக்களை மட்டும் இப்படி தொட்டு தொட்டு வீடியோ எடுத்து போட்டு நீங்க வல்லமே ஆன உடனே தெரியப்படுத்துறதுக்காக அவங்கள விளம்பரத்துக்காக யூஸ் பண்றீங்களே. உங்க வீட்டுல இருக்கிற பெண்களை இந்த மாதிரி தொட்டு தொட்டு வீடியோ எடுத்து போடுங்க. மனதை விடுவிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. Leave in Jesus name. நீங்களும் எல்லா பெண்களையும் தொட்டு தொட்டு தான் ஆண்டவரோட நாமத்தை வீட்டில் வழங்கிடுறீங்க. ஆனா அப்படியேதான் பெரிய அற்புதம் ஏதோ நடந்த மாதிரி தெரியலையா? தேகேஸ்வரி 1 வருஷம் தலை நெஞ்சு வயிறு வலி. தலை நெஞ்சு வயிறு வலி 1 வருஷம். பாருங்க இப்ப இருக்காண்டு. அதை நீ எப்படி வாருது? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க பண்றதை பார்த்துட்டு உங்க கூட இருக்கிறவங்களே சிரிப்பு வருது, அந்த பொண்ணுக்கும் சிரிப்பு வருது. ஒருவேளை காசு கொடுத்து நடிக்க வைக்கிறீங்களா? 4 மாதமா 2 முழங்காலம் சின்ன. இயேசுவின் நாமத்துல பாருங்க இப்ப தலைவலி இருக்காங்க. அப்ப தலைவலி வந்தா தலையிலே தட்டினா சரியாயிடும். இப்ப பாருங்க முழங்கால அந்த கடுப்பு இருக்காண்டு. நடந்தா தெரியுமா? குந்தி பார்த்தா தெரியுமா? குந்தி பாருங்க, குந்தி பாருங்க. எழுமுங்கம்மா. எப்படி இருக்கு? கொஞ்சம் லேசு. ஐயா வேதத்துல எங்கேயுமே ஆண்டவர் சரியா அவருடைய சீசர்களும் இந்த மாதிரி நோயையோ இல்ல பேயோ ஓட்டும் போது இப்ப சரியாயிடுச்சா இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா கேட்டு ஓட்டலையா? இயேசு நாமத்துல பிசாச போனா போயிடும், அவ்வளவுதான். இயேசு நாமத்துல ஏஞ்சினால அப்படின்னா முடவை ஏஞ்சி நடப்பா. ஆனா நீங்க சாதாரண தலைவலியை கூட விளம்பரப்படுத்துறீங்களே தவிர அது கூட உண்மையா சரியான மாதிரி இல்லையே. நாமத்திலே அந்த வழி இனிமேல் இருப்பதில்லை. இல்லையே பாருங்கம்மா, குந்தி பாருங்க. ஜீசஸ் நேம். எப்படி இருக்கு? இருக்கு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி ஒருவேளை அவங்க சரியா இருந்தா அங்கே துள்ளி குதிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க பிரேயர் பண்ணியும் லேசாதான் ஆயிருக்கு, சரியான ஆகல. ஏன்னா அவங்க திரும்பவும் சரியாகல அப்படின்னா திரும்ப எந்த உட்கார விட்டு ஏன் சொல்ல போறீங்கன்ட்டு பயந்துட்டு லேசாயிருன்னு சொல்றாங்க. மூக்கால சுவாசிக்கல, மூக்கு கொஞ்சம் அடைக்கிறாரு, சுவாசிக்க கஷ்டமா. எவ்வளவு காலம்? 2 வருஷத்துக்கு. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல
ஓ, மூக்குல சுவாச பிரச்சனை, மூக்குல இப்படி தடவணுமா? இப்பொழுதே இந்த மூச்சிலேயே மூக்காலே சுவாசிக்க முடியாதபடி 2 ஆண்டுகள் இருக்கிற அடைப்பு, உண்டாகியிருக்கிற சவுகள், இந்த மூக்கு துவாரங்களை திறந்து விடுகிறேன் இப்பொழுது 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 இயேசுவின் நாமத்தில். மூச்சிடுங்களா? இந்த வாட்டியே சொல்ல ப்ரேயர் பண்ணீங்களா? அவங்களுக்கு இந்த மூச்சு சுவாசம் சரியாயிடுமா? மூச்சு எடுத்து பாருங்க, கண்ணை தொடங்கி மூச்சு எடுத்து பாருங்க. பெருசா லேசா இருக்கு, திறந்துட்டு. என்னையா இவங்களுக்கும் லேசாதான் இருக்குன்றாங்க. யாரெல்லாம் 100% அற்புதங்களை அப்ப பெற்றுக்கொள்வாங்க? என்ன செய்யுது மூச்சு எடுக்கல? சரி, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இந்த சுவாச குழாய்களில் இருக்கிற அடைப்பு, இவங்களோட மூக்கு சுவாச பிரச்சனையாச்சு சரியாகுமா? In the name of Jesus, now I clear the nostrils. இயேசுவின் நாமத்தில் தொண்டை குழாய்கள் திறப்பதாக. In Jesus name. மூச்சு எடுங்கடா. சும்மா வாயால் இல்லை, மூக்கால் இல்லை. சும்மா நார்மலாக மூச்சு எடுத்து பாருங்க. கஷ்டப்பட வேணாம், நார்மலாக பாருங்க. எனக்கு கொஞ்சம் இருக்கு. ஐயா, உங்களுக்குள்ள வல்லமை இருக்கா இல்லையா? யாருக்கு நீங்க ஜபிச்சாலும் அவங்களுக்கு 100% சரியான மாதிரி இல்லையே. யாரா இருந்தாலும் கொஞ்சமா சரியா இருக்கு, இல்லைன்னா வேற வழி இல்லாம சரியாகுது அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி தானே இருக்கு. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது திரும்புங்கடா, தலைமையிட. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுவாசப்புகள் இப்பொழுது புதுப்பிக்கப்படுவதா. முன்னாடி கை வச்சு ஜபிச்சு சரியாகல, பின்னாடி கை வச்சு ஜபிப்பீங்களா? In the name of Jesus, I speak healing in the lungs. In Jesus' name. திரும்புங்கடா, மூச்சு எடுத்து பாருங்க. போயிட்டு இல்லாடி இப்படி இருக்காது. ஐயா, அவங்க வேற வழி இல்லாம சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா முன்னாடியே கை வச்சு ஜபிச்சிட்டீங்க, பின்னாடியே கை வச்சு ஜபிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் வேற எங்கன்னா கை வச்சுட்டு போறாரோன்னு பயந்து சரியாயிடுச்சுன்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது. சரி, இவங்க வியாதின்னு சரி பண்றதெல்லாம் இந்த தலைவலி, மூக்கடைப்பு, கை வலி, கால் வலி, இந்த கேஸ் ப்ராப்ளம், இதுதான் இவங்க வியாதியை நான் சரி பண்றேன்னு சொல்லி விளம்பரப்படுத்தி சேனல் ஃபுல்லா போட்டு வச்சுக்கிறாங்க. இதையும் பார்த்த ஒரு சில கூட்டங்கள் இன்னைக்கும் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா வேகத்துல இப்படி இவங்க பண்றவர் போலியான அற்புதங்கள்லாம் ஆண்டவரும் அவருடைய சீசர்களும் பண்ணல. ஆண்டவர் பண்ண அற்புதங்கள் எல்லாம் கண்ணு தெரியாதவங்கள பார்க்க வைப்பாரு, வாய் பேச முடியாதவங்கள பேச வைப்பாரு, காதே கேட்காதவங்கள கேட்க வைப்பாரு, மூடவனை பார்த்து ஏஞ்சினால அப்படின்னா ஏஞ்சி நடப்பான். மரித்த லாசருவை எழுப்புனாரு. இன்னும் நிறைய அற்புதங்களை பண்ணிருக்காங்க. ஆண்டவர் முக்கியம்னா ஒழுங்கா வேதத்தை எடுத்து படிச்சு இவன் பண்ற அற்புதங்கள் எல்லாம் வேதத்தின்படி சரியானே பார்த்து உஷாராயிக்குங்க. இல்லைன்னா ஆண்டவர் ஒழுமதி ஏமாந்து போவீங்க. நம்ம ட்ரூத் ஸ்கேன் AI சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும். மக்களே, நீங்களும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.